கடலுக்கு பக்கத்துல எங்க கடை இருக்கு மாதிரி கிடக்கு பாக்க களத்தில் குதிக்க போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா கடையை ஒழுகி கொண்டிருக்குது என்ன மோட்டர் ஓட்டு கிடக்கு போல வெப்ப கிடக்கு அதுல மாதிரி வெப்ப கிடக்குது அப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இரவு ஒரு 3:30 கோல் எடுத்தாரு. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமா இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன். இன்றைக்கு இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு எங்களை விட்டு நேற்று பெய்த மழையில பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் வெள்ளம் வந்துட்டுது. நேற்று ஒரு கடினமான மழை ஒன்று தான் பெய்தண்டு அப்பா சொல்லியிருந்தவர். நான் கூட இன்றைக்கு தான் கொழும்புலேருந்து வந்திருந்தேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, வீடு வெள்ளத்துக்கு கிடக்கிற மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ வண்டி இல்லை, ஆனால் தண்ணி வந்துட்டு தேங்கிட்டு காட்டுறேன். அதாவது இப்போ யாழ்ப்பாணத்தில் மழை அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு ஒரு 3:30 கோலோட தெரிஞ்சு சரியான மழையா வங்காள வெள்ளங்களோ இது சொல்லி எடுத்தார். இரவு 3:30 நான் சரியான நிறுத்துறேன். ஒரு ஆள் பயத்தில் எடுத்தார் சொன்னால் முதல் மாதிரி ஏதாவது வெள்ள இதுகள் வந்துச்சுன்னு சொன்னால் கதை ஹந்தலா போயிடும். அப்போ அந்த பயத்தில் ஆள் எடுத்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை அந்த மணலில் இருக்கிறதால இந்த இடத்துல பெருசாக வெள்ளம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. மற்ற இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளமாக தான் இருக்குது. இந்த இடம் எல்லாம் வெள்ளமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு கனமான மழை கொண்டு பெய்துச்சுன்னு சொன்னால் மறுபடியும் வெள்ளம் வந்துடும். போயிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மணத்தியால் 2 மணத்தியால் தொடர்ச்சி அன்றைக்கி மழை பெய்துச்சுன்னு சொன்னால் இந்த மட்டத்துக்கு வெள்ளம் வந்துடுமுங்கோ. இதில் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ வெள்ளம் இல்லை, ரெண்டாலும் மழை நிற்காமல் தூறிக்கொண்டே இருக்குது. அங்கே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிஷினை வச்சு தண்ணி அடிச்சு கொண்டிருக்கார் வீட்டுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போயும் வேலை தான் செய்து கொண்டிருக்கிறார். என்ன நேற்று என்ன கடினமான மழையோ? சரியான மழையோ? வர முடியாது 12 மணிக்கு நாங்கள் ஐயப்பமும் இல்லை. 12 தான் வந்துடுறாங்க. இப்போ வீட்டை வெள்ளத்தை பார்க்க நல்ல ஒரு மழை ஒன்று பெய்து இருக்குது. இப்போ தான் வெள்ளம் போட்டாது, இதாப்பு பெய்தாது வெள்ளம் போடும். இப்போ கொஞ்சம் வெள்ளம் போடுது. இதே ஐயப்பன் ஊர்லாம் முழு பெரும் அங்கே வந்துட்டு இருக்கியா நான் இந்த மிஷினை போட்டு வைக்கிறீங்க. மிஷினை போட்டு வைக்கிறது நான் வந்து களைப்படுறது உள்ளாங்க கலவி போடுறது லாக்கணும். ஆள் வேலை வீட்டு வேலை தான் செய்து கொண்டிருக்கு தொடர்ச்சியா. என்ன முடியல வேலை இப்போ இன்றைக்கு என்ன ஒரு நாள் வேலை உள்ளூர் கிடக்கு. இன்னும் ஒரு நாள் வேலை கிடக்கு. இன்றைக்கு முடிச்சு போடுவாங்க. அங்கால பெருசா மழை இல்லை, நல்ல மழை இல்லையோ? வெள்ளம் எங்கால வெள்ளம் அங்கால பெருசா மழை இல்லை. அப்படி இந்த பக்கம் வந்தவங்க சொன்னால் இப்போ உங்க காட்டுறேன். இந்த வீடு கழுவி கிடக்கு, இந்த பக்கம் உள் பக்கம் இங்கே வேறங்க இதெல்லாம் விட்டு கிரஞ்சி கழுவி கிடக்குது. இதில் பார்த்தா அவங்கள தெரியும். அப்படி இஞ்சால கொண்டு காட்டுறேன் என்ன நிலைமை என்று சொல்லி உங்களுக்கு. இந்த அந்த கருப்பு குளோரின் போட்டு ரஞ்சோணும், அது கருப்பு லேசில் போகாது. அது மழை காலம் சொல்லி வேலை இல்லை. அதே 2 வெப்ப கிடக்கு, அதுலேயே மாதிரி வெப்ப கிடக்குது. வெட்டி வச்சுக்கிறீங்களா வெப்பு? அந்த மிஷின் இருக்கு அந்த இஞ்சால வேறங்கோ. இங்கால மழை மேலால போய் கொண்டு இருக்குது. இன்னும் தூரி கொண்டு தான் நிற்குது, நிற்கிற பாட்டை காணையில. நல்ல காலத்துக்கு இதை வெட்டினது நல்ல அந்த எக்ஸூராவை. அது சரியான என்னென்னு சொல்றது, சரியான இந்த எறும்பு என்ன மோட்டர் ஓட்டு கிடக்கு போல. ஏன் மோட்டர் ஓட்டு என்ன நிப்பாட்டையில போல. இந்த வேறங்கோ 2 மறுபடியும் என்ன நான் சொல்லலைங்க. நான் சொன்ன வேந்து திருப்பி ஒரே விஷயத்தையும் சொல்லி கொண்டிருக்கேன்னு சொல்லுவீங்க. வேந்து வாப்பா மாறதில்லை சொல்லலாம் செய்து காட்டும். ரோசா கண்டு வச்சுக்கிறாக்கோ என்ன உதவி. அங்கால வெள்ளாறு இருக்குது, எனக்கு இந்த பக்கம் வெள்ளாறு இருக்குது. சரி நாங்கள் சேர்ந்து சந்திப்போம். கொய்யாவா? கொய்யா சின்ன மரத்திலே காய்க்க இல்லாட்டி லோக்கலோ? எங்கள்கிட்ட முதல் அந்தரையும் இருந்த கொய்யா சட்டை அப்படி என்ன கொட்டில் பத்தி ஓடுறதுக்கு தரைச்சது. அது அந்த மாதிரி கொய்யா, அது சொல்லி வேலையில் அவ்வளோ அதுக்கு தரமான கொய்யா. ஒரு 5 நிமிஷம் மழை விட்டு நின்றுச்சு. இப்போ திருப்பி மழை கொட்ட துவங்கிட்டு வேற வந்தா மறுபடியும் மழை பெய்யுது. வெள்ளம் 10 மினிட் பார்த்தா இன்னும் வெள்ளம் பத்திர பாட்டா காணல. அதுக்கால தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. இந்த பக்கத்தில் தான் தண்ணி ஓடுது. எங்கட விட்டு அங்கால ஓடி போய் வத்துற அளவுக்கு இல்லை, அப்படியே வெயில் அரைச்சி தான் வத்தம். இந்த வேறங்க இதுக்கால 2 பக்கத்தால் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. வேறங்க இந்த இதுக்கால ஓடுது, இதுக்கால ஓடுது. சரி ஓகே சார், நாங்கள் இப்போ நான் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைக்கு போகிறேன். கடைக்கு கொஞ்சம் பார்சல் வந்துருக்குது. அதாவது கிறிஸ்மஸுக்கு எனக்கு உடுப்பு போட்டிருந்தது, இப்போ பார்சல் வந்துருக்குது. அந்த வேலை தான் பார்க்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போகிறவங்க உங்களுக்காண்டி ஆன்லைன் வேறு லெவலில் செய்ய போகிறேன். ஆன்லைனுக்காண்டி ஒரு ஆளை புரிம்பா நான் வைக்க போகிறேன். ஆன்லைனுக்காண்டி ஒரு ஆளை புரிம்பா வச்சா
அதாவது அவைகளை உங்களுக்கு எல்லாமே காட்டிக்கணும், அதாவது வீடியோக்குள்ளேயோ காட்டி எல்லா பாத்திரமே அவையிலேயே பேக் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன மாதிரி கொஞ்ச நாள் போகிறவங்க ஆன்லைனில் வேறு லெவலில் உங்களுக்கு தேவையான பேங்கை கொடுப்போ எந்த உடுப்போ எல்லா அடுப்புமே உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். வெயிட் பண்ணி கொண்டு இருங்கோ. ஓகே சோறாங்க விளைக்கிடுவோம் என்ன கிடைக்குனாங்க. இப்போ நாங்கள் விடுமங்கோயில் சந்தியால் போய் கொண்டிருக்கிறோம். இதில் வேறங்கோவன் இன்றைக்கு தானா கடுமலை. நேற்று இரவே அப்பா சொன்னவர் சரியா 12:30 மட்டும் கடுமையாக மழை பெய்ததாம். ஏனென்றால் ஐயப்பன் கோயிலுக்கு போயின்றவர் வீட்டை வாரத்துக்கு சரியா 12:30 ஆகிட்டு தான். அப்போ யோசிச்சு பாருங்க என்ன மழை பெய்திருக்குன்னு சொல்லி. கடவுண்டு மழை திருப்பி வந்தோன்று இருக்கக்கூடாது. ஏற்கனவே இலங்கை கஷ்டப்பட்டு போயிருக்குது. மறுபடியும் மழை வந்து ஆப்படிச்சுன்னு சொன்னால் சம்பவம் பெருசாகிடும். ஏற்கனவே 4 மாவட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மண் சரிவு அனர்த்தம் பெறும் என்று சொல்லியிருக்கிறாங்க. சரியா நாங்கள் அரசடி சந்தை தாண்டி இப்போ நாங்கள் சித்தங்கனி நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கடைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்க பார்சல், அதாவது கிறிஸ்மஸுக்கு கணக்க பார்சல் வந்துருக்குது. வந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே கடையை ஒழுகி கொண்டிருக்குது. அங்கே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமந்து போட வேண்டியிருக்கு. இந்த இடத்துலையும் ஒழுக்கு கிடக்குது. ஒரு மேலே சீமந்து போட்டு பார்க்கணும். மழை காலத்தில் சரியான கஷ்டமாக கிடக்குது. இங்கே வேறுங்க தண்ணி எப்படி ஒழுகி ஊத்துண்டு போகுதுண்டு வேறங்கவன். அப்படியே எந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் மழையை பாருங்க என்ன மாதிரி பெய்யுதுன்னு சொல்லி. இந்த அங்கேயோ கடலுக்கு பக்கத்துலான எங்களோட கடை இருக்குது மாதிரி கிடக்கு. பார்க்க பக்கத்தில் கடல் மேலே தான் கிடையாது வயலை பார்க்க. என்ன மாதிரி இருக்குது கிணறு மூடி நின்று இப்போ ஓகே என்ன சரி. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டிக்கர்லாம் அடிச்சாச்சு. இப்போ கணக்கு உடுப்புகள் வந்துருக்குது. ஏகப்பட்ட உடுப்புகள் சொல்லி அளவு இல்லாத அளவுக்கு, அதாவது கடையில் வைக்கிறதுக்கே இடம் இல்லைன்னு தான் சொல்லணும். அவ்வளோத்துக்கு உடுப்புகள் வந்திருக்கு. இந்த மழை காலம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க. தண்ணி உள்ளுக்கு வருது. ஏன்னா இந்த வேலையை முடிக்கணும் பிள்ளைன்னு. எனக்கு கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸை தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் கொண்டாடுங்க. எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற எல்லா டெனிம் ஜீன்ஸுமே 2850 மட்டும். இந்த மார்கழி மாதம் கடைசி மட்டும், அதாவது தை மாதம் 1ஆம் தேதி மட்டும். சரியோ? அது இந்த மார்கழி மாதம் எல்லா உறவுகளுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்கணுன்றதுக்காண்டி 2850 கொடுக்குறோம். வழியில் 5000 ரூபா 4000 விற்கிற ஜீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வெறும் 2850 எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு பார்சல் உடைச்சினாங்க. ஏற்பட்ட பார்சலுக்கு ஒரே ஒரு பார்சல் தான் உடைச்சினாங்க. இந்த உடுப்ப பாருங்க 2850 தான் டெனிம் ஜீன்ஸ் எல்லாமே கொடுத்து கொண்டு இருக்கோம். ஸ்டைலை காட்டுற என்னென்ன இருக்குன்னு சொல்லி தான் ஃபயர் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. இதெல்லாம் 2850 அந்த இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 28லேருந்து 36 மட்டும் சைஸ் எங்கள்கிட்ட இருக்குது. இங்கே பாருங்க எல்லாமே 2850 மட்டும்தான். இது புதுசாக வந்த கலெக்ஷன். இன்னும் ஜீன்ஸ் கணக்காக புதுசாக வந்தது இருக்குது. அடுத்த டிஷர்ட்டை கார்டு ஓவர் சைஸ் 2XL 3XL 4XL டிஷர்ட் எங்கள்கிட்ட வந்து இருக்குது. அஷிட் வாஷும் இருக்குது, நார்மலும் இருக்குது. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஷிட் வாஷ் இதெல்லாம் இது மீடியம் லார்ஜ் எக்ஸலில் இருக்குது. 2500 தான் கணக்க விலையில். 2500 மட்டுமே. இப்போ ஓவர் சைஸஸ் உங்களுக்கு ப்ரைஸ் தெரியும் தானே. இந்த 2XL குவாலிட்டியை மட்டும் பாருங்க. 2500 இந்த குவாலிட்டியில் எடுக்க மாட்டீங்க. விலை குறைவாக எடுக்கலாம் தான். இதை விட விலை குறைவாக 4XL எடுக்கக்கூடியது தான் இருக்கும். ஆனால் குவாலிட்டின்றது முக்கியம். என்ன இந்த எப்படி பாக்ஸ் அடிச்சிருக்காங்க பொஸ்ஸண்டு இப்போ அப்படியே தள்ளி கொண்டிருக்குது 3D பிரிண்ட். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றது 2500 ஷர்ட் எங்கள்கிட்ட வந்துருக்குது. காட்டுற இந்த மாதிரி இந்த இப்படி காட் வந்த மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறது. இது போட்டு கொண்டு போனீங்கன்னு சொன்னால் வேறு லெவல்லாம் இருக்குது இந்த உடுப்பு எல்லாமே. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இதாக வேறு சொன்னால் கிறிஸ்மஸுக்கு கூடுதலாக இதை விரும்பி வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். இது நல்லா ஈயக்கூடிய துணி. என்ன இந்த ஈச்சி காட்டுருக்கா துணியை நல்லா ஈயக்கூடிய துணி 2500 தான். அந்த ஈயக்கூடிய துணி. இந்த ஸ்டோனும் கிடக்குங்கள. ஸ்டோன்லேயும் கணக்கு கிடக்கு. 2XL மீடியம் லார்ஜ் எக்ஸ் 2XL குறைவு தான் இருக்குது. கூட விரும்பி எடுக்கிறாங்க சின்னாக்களும். அந்த இதெல்லாம் 2500 தான். மற்றது கொம்பவுண்டு கொடுத்து கொண்டு இருக்கோம். அதுவும் 2500. என்ன மாதிரி கொம்பவுண்டு ஜீன்ஸ் எடுத்துக்காட்டு. அந்த ஜீன்ஸ் எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி ஜீன்ஸ் உண்டும் இந்த மாதிரி இந்த ஷர்ட்டும் 5000 ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்கும். பெருமாளாக்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது என்ன ப்ரைஸ் கொடுக்குறோம் மேடாப்பா? 2400 என்ன 2400 ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்கோம். அப்படி எல்லாமே விலை குறைவு தான். விலைன்னு சொல்கிறதுக்கே இல்லை. இது என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறோம்? இதுக்கும் 2400 தான். போக அடுத்த வருஷங்கள் இன்னும் குறைவாக கொடுப்போம். என்ன நாங்கள் நேரடியாக இறங்க போகிறோம். என்ன களத்தில் குதிக்க போகிறோம். இந்த வேறங்க கணக்கு இருக்குது. உடுப்பு எல்லாமே புதுசாக கணக்கு. இந்த இது எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். போட்டு ஐயக்கூடிய துணி தான். ஆஷிட் போஸில் ஷர்ட் இருக்குது. மற்றது என்ன இந்த டெனிம் ஷர்ட் இருக்குது. இந்த இதில் இருக்குது. எல்லாமே சட்டப்படி இருக்குது. இந்த டெனிம் பிளாக்குண்டு இங்கே அழகப்பட்டது இருக்குது. எல்லாமே சங்கட கடையில் பிடிங்கள மட்டும்தான் நான் பிளான் பண்ணி கொண்டு இருக்கேன். கேர்ள்ஸுக்கு ஸ்டைலான உடுப்பு கொண்டு வருவோம்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டு இருக்கேன். அதாவது பேங்குக்கான உடுப்பு கொண்டு வருவோம்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டு இருக்கேன். இப்போ இந்த முறை ரிங்கோமலை கடைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட பேங்க் உடுப்புகள்லாம் நாங்கள் ரிங்கோமலைக்கு போட்டிருக்கேன். நான் பார்த்து உடைக்கல. உடைச்சா பிறகு நான் அப்படியும் டிக்டாக்கில் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்க சோதரங்கள். வீட்டை வரவன்ட்டு விளைக்கிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை கண்டா கடும் மழை. அப்படி மழை கொண்டு பெய்து ஓட்டுது. இப்போ தூறி கொண்டு இருக்கு. திருப்பி மாறி மழையாக தான் கிடக்குது. இங்கே வேறங்க
முக்கிய சௌரங்கள் என்னென்னு சொன்னால் தொண்டரைலாம் கிடக்கு, தொண்டை கட்டி தடிமன் பிடிக்க போது போல் இதோட முகம் என்ற அப்படி வச்சுக்கணும் யோசிக்கலாம். பார்க்க ஒரு நேரம் தான் இருக்கும். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்கிறேன். சரி, சந்திப்போம்.